ரைட். ஸோ மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்டோட அதில் வளரிட்டோம் பார்த்தீங்களா, மேக்னட்டிசம் அண்ட் மேட்டரோட லெக்சர் 3ல நம்ம இருக்கோம். இன்னைக்கு லெக்சர் 3ல இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம பேசினது ஆக்சியல் லைன் பேசியிருந்தோம். அதுக்கு முன்னாடி எம் பத்தி சொல்லிடுறேன். மேக்னெட்டிக் மொமெண்ட் ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட் இன்டு ஏரியா. Magnetic moment, any one of the pole strength, distance between the magnet. Magnetic moment, போர் மேக்னட்ரானா இருக்கும் பொழுது ENH by 4 pi m ன்னு கற்றுக் கொடுத்தேன். இதெல்லாம் அங்க பேசினது. ஃபோர்ஸ் வேணும்னா மியூ நாட் பை 4 பை m1 m2 by d ஸ்கொயர்னு சொல்லி கொடுத்தேன். மேக்னெட்டிக் ஃபீல்டு வேணும்னா ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பெர் யூனிட் நார்த் போல், அதனால ஒரு எம்மும் கேன்சல் ஆகிட்டு ஃபைனலா நீங்க தேடி வந்த பி மியூ நாட் பை 4 பை எம் பை டி ஸ்கொயரு. எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸோட தம்பி தான் இந்த மேக்னட்டிசம். அவனை பார்த்து அப்படியே காப்பி அடிச்சோம்னா இங்க நமக்கு கிடைச்சிரும். கான்ஸ்டன்ட்டை மட்டும் பார்த்து மாத்திக்க வேண்டியதுதான். இங்க எம்னா அங்க கியூ, டிஸ்டன்ஸ் அதே தான், கான்ஸ்டன்ட் மட்டும் சேஞ்ச் ஆகும். ரைட் சார், இதெல்லாம் புரிஞ்சிருச்சு. ஆக்சியல் லைன்ல ஒரு பார் மேக்னெட் இருக்கு. ஒரு பார் மேக்னெட்டோட ஆக்சியல் லைன்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னவா இருக்கும்? இதை நல்லா பார்த்துக்கோ, கண்டிப்பா இப்ப நமக்கு தேவை. மியூ நாட் பை 4 பை இங்க 2m பை டி கியூபு. மேக்னெட்டிக் மொமெண்டோட டைரக்ஷன்ல தான் மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனும் இருக்கும். The direction of magnetic field is along the direction of m. அதே ஈக்குட்டோரியல் லைன் அப்படின்னா 90 டிகிரி, இதுதான் ஈக்குட்டோரியல் லைன். ரிசல்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் லெஃப்ட்ல இருக்கும், மேக்னெட்டிக் மொமெண்ட் இந்த டைரக்ஷன்ல இருக்கும். அதனால பி வேணும்னா மியூ நாட் பை 4 பை எம் பை டி கியூப்னு உணரணும். ஆக்சியலா இருந்தா 2 வரும், ஈக்குட்டோரியலா இருந்தா 2 வராது. ஆக்சியல் வேணும்னா 2 டைம்ஸ் ஆஃப் பி ஈக்குட்டோரியல்னு நீங்க புரிஞ்சுக்கணும். இதை வச்சு நேற்று சம்மெல்லாம் சொல்லி கொடுத்துருந்தேன், பார்த்துருந்துருப்பீங்க. ரைட்டா? ஸோ இன்னைக்கு என்னெல்லாம் சார் பேச போறோம்? இன்னைக்கு 3 பிரமாதமான 5 மார்க் பேச போறோம். ரைட்டா? ஒவ்வொன்றும் அவ்வளோ டைம் வந்த கொஷின். இதை படிச்சிட்டிங்கன்னா கான்ஃபிடென்ட்டா ஒரு 5 மார்க்கோ ஒரு 3 மார்க்கோ உங்ககிட்ட இருக்கும். அதே நேரத்தில் நீட் அண்ட் ஜேஇ பிசிக்ஸ்க்கான ப்ராப்ளம் சால்விங்கும் உங்களால் நல்லா கற்றுக்க முடியும். ரெடியா? போலாமா? அப்படியே எப்படி வாங்க. ரைட். கொஷின் நம்பர் 1. When a bar magnet is placed in a uniform magnetic field, இந்த வார்த்தையை நீ எங்கேயோ கேள்விப்பட்டிருப்ப. When a bar magnet is placed in a uniform magnetic field. யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஒரு பார் மேக்னெட்டை யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல பிளேஸ் பண்ண என்ன நடக்கும்? இதே கொஷினை தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல when a dipole is placed in a uniform electric field ன்னு படிச்சு it experiences டார்க்னு படிச்ச ஞாபகம் உங்களுக்கு இருக்கும். P sin theta. ரைட்டா? இதே மாதிரி ஒரு கொஷின் தான் இந்த இடத்துல நம்ம படிக்க போறோம். பார்த்துருவோமா? ஒன்றும் இல்லை, இங்க பாருங்களேன், ரொம்ப ஈஸி. ஒரு 5 நிமிஷம் கொஷினை முடிச்சிடலாம். யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு, பி. யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டுல ஒரு பார் மேக்னெட்டை பிளேஸ் பண்றோம். பார் மேக்னெட் நீங்க ஸ்கேல் வச்சு அழகா பார் மேக்னெட் ட்ரா பண்ணிக்கும். பார் மேக்னெட் எப்பவுமே பார் மேக்னெட்டா இருந்தா ஒரு பக்கம் சவுத்தா இருக்கும், இன்னொரு பக்கம் நார்த்தா இருக்கும். உங்களுக்கு தெரியும் தானே, பிக்கு பதிலா எஃப் பை எம்னு சொன்னேன், எஃப்க்கு பதிலா எம்பி. இதுக்கு என்னங்க சார் அர்த்தம்? மேக்னெட்டிக் ஃபீல்டுல ஒரு போல் இருந்ததுன்னா கண்டிப்பா அங்க ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். if the pole is north, எல்லாரும் கவனிங்க, the pole is north, direction of forces along the direction of B. உங்களால இது எப்படி உணர முடியும்? if the charge is positive, direction of forces along the direction of electric field. இது அந்த ஊர்ல நம்ம படிச்சது. அதை பார்த்து இந்த ஊர்ல நம்ம படிக்கிறது if the pole is north, direction of forces along the direction of fieldன்னு அற்புதமா கத்துக்கணும். அப்படிங்க வாங்க. if the pole is southனா -m எழுதணும். ஃபோர்ஸோட டைரக்ஷனும் ஃபீல்டோட டைரக்ஷனும் ஆப்போசிட்ல இருக்கும். அப்போ நார்த் போலா இருக்கிறதுனால ஃபோர்ஸோட டைரக்ஷன் along the direction of B. சவுத் போலா இருக்கிறதுனால டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ் ஆப்போசிட் டு பின்னு கத்துக்கணும். ரைட்டா? ஸோ ஒரு பாட்டில் மூடியை ஓப்பன் பண்ணுங்க, ஒரு பாட்டில் கேப் ஓப்பன் பண்ணுங்க. தனித்தாகம் எடுக்குது, சேம் டயலாக் தான். Two equal and opposite forces acts on a body, it forms a couple.
2 ஃபோர்ஸ் அந்த ஆக்ட் ஆனா மட்டும்தான் அந்த பாட்டில் கேப்பை உன்னால ஓப்பன் பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாரு. கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்றீங்க. ரெண்டு ரெண்டு ஃபிங்கர்ஸால இல்ல 2-3 விரலால திறந்தாதான் உன்னால அந்த பாட்டில் கேப் ஓப்பன் பண்ண முடியும். அதே மாதிரி கதவை திறக்கும் பொழுதும் சிங்கிள் ஃபோர்ஸ் கொடுப்பீங்க, ஆனா பாடி ரொட்டேட் ஆகும். ரைட்டா? அதுக்கு பேரு மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். 2 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனா மொமெண்ட் ஆஃப் கப்பிள். மொமெண்ட் ஆஃப் கப்பிள். டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் மொமெண்ட் இங்க இருக்கு. இப்ப என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த பார் மேக்னெட்ல 2 சைடும் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அதனால இந்த பார் மேக்னெட் ரொட்டேட் ஆக போகுது. ரொட்டேஷன்னாலே 11th படிச்சிருக்கீங்க டார்க்கு. டார்க்கோட சிம்பிள் தான் டவ். இந்த டார்க்கை தேடி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். அப்படியே கொஞ்சம் மேல வாங்க. இப்போ கொஸ்டின் படிங்க. பார் மேக்னெட் இஸ் பிளேஸ்ட் இன் a uniform magnetic field. என்னபா நடக்கும் சார்? உங்களுக்கு தெரியாதா? அந்த பார் மேக்னெட்ல 2 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். இட் ஃபார்ம்ஸ் a couple. அதனால இட் எக்ஸ்பீரியன்சஸ் டார்க். அந்த டார்க்கோட வேல்யூ தான் mb sin theta. நான் ஒன்று சொல்லவா? எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல இருக்கிற டைபோல் மொமெண்ட்டை தூக்கிட்டு m போட்டிங்கன்னா, அங்க இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டை தூக்கிட்டு b போட்டிங்கன்னா அப்படியே எலக்ட்ரோஸ்டாட்டிக் மேக்னட்டிசமா மாறிடும். இவ்வளவுதான். அந்த லெசன் நீ நல்லா படிச்சா இந்த லெசன் உனக்கு கூடவே வந்துடும். என்ன சொல்றது, இந்த கிஃப்ட் கொடுப்பாங்கல்ல, ஃப்ரீயா கொடுப்பாங்கல்ல, ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் படிச்சீங்கன்னா மேக்னட்டிசம் உங்களுக்கு ஃப்ரீ. தெரியுதா? திறமை இருந்தா சீக்கிரமா அதை வாங்கிக்க. ரைட். ஸோ 2 equal and opposite forces acts on a body, it forms a couple. அப்ப நம்ம டார்க்கு தேடி போறோமா சார்? ஆமா. இப்ப டார்க்குக்கு என்னங்க சார் ஃபார்முலா? டார்க் நத்திங் ப்ராடக்ட் ஆஃப் எனி ஒன் ஆஃப் த ஃபோர்ஸ். தெளிவா எழுதணும், வெறும் ஒரு ஃபோர்ஸ்னு எழுதாது. எனி ஒன் ஆஃப் த ஃபோர்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் எனி ஒன் ஆஃப் த ஃபோர்ஸஸ் இன்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இங்க தான் கொஞ்சம் தடுமாறுவீங்க. நேரா உட்காந்து நல்லா கவனி. பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இது வந்து ஒரு ஏன்னு வச்சுக்கிறேன், இது வந்து பின்னு வச்சுக்கிறேன். எனக்கு இந்த ஏபி தான் வேணும். இன்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். அதை நான் எங்க போய் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? தீட்டா. பல முறை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். தீட்டா இஸ் தி ஆங்கிள் பிட்வீன். நம்ம டயலாக் என்னப்ப? அங்க இருக்கிற 2 வெக்டார். அங்க இருக்கிற 2 வெக்டார், ஒன்னு பி வெக்டார், இன்னொன்னு எம் வெக்டார். அப்ப தீட்டான்றது என்னன்னா ஆங்கிள் பிட்வீன். நான் என்ன எழுதி தரணும் அதான் நோட்ஸ், ஒழுங்கா பாத்துக்கிட்டே வா. தீட்டா இஸ் தி ஆங்கிள் பிட்வீன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் மொமெண்ட். அப்ப இங்க இருந்து சைன் தீட்டா வேணும்னா ஆப்போசிட்ல இருக்கிறது ஏபி. பாருங்க, இந்த டிஸ்டன்ஸ் ஏபி பை ஹைபாசிஸ். இந்த டிஸ்டன்ஸ் மேக்னெட்டோடது 2L உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். பை 2L. யாரை தேடி போயிட்டு இருக்கீங்க சார்? ஏபியை தேடி போயிட்டு இருக்கேன். அப்ப ஏபி ஈக்குவல் டு 2L sin தீட்டா. அவ்வளவுதான்ப்பா. அங்க படிக்கும் பொழுது 2D sin தீட்டான்னு படிச்சேன். ரைட்டா? நம்ம வேலை ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷத்துல கொஸ்டின் முடிஞ்சிடும். எனி ஒன் ஆஃப் த ஃபோர்ஸஸ் எம்பி. ஒத்துக்கிறீங்களா? பிக்கு பதிலா எஃப் பை எம், எஃப்க்கு பதிலா எம்பி இன்டூ 2L sin தீட்டா. அடுத்த கட்ட நடவடிக்கை உங்களுக்கு தெரியும் தானே? பியை ஒரு பக்கம் வச்சிருங்க, எம்மையும் 2L-ஐயும் ஒன்னா சேர்த்துருங்க, சைன் தீட்டா. எங்கேயோ இவனை நாங்க பார்த்துருக்கோம் சார். ஆமா, கேபிட்டல் எம். மேக்னெட்டிக் மொமெண்ட் வேணும்னா ப்ராடக்ட் ஆஃப் எனி ஒன் ஆஃப் த போல் ஸ்ட்ரென்த் இன்டூ டிஸ்டன்ஸ் பிட்வீன் த போல்ஸ். அதனால நாம தேடி வந்தது எம்பி சைன் தீட்டா கிடைச்சிருச்சு. அப்ப டார்க் எம்பி சைன் தீட்டா. சூப்பரா இருந்துச்சு அந்த கொஸ்டின். டார்க் எம்பி சைன் தீட்டா. இப்போ என்னது ஆச்சரியமா இருக்கு. நம்ம கிளாஸ் தானே அது. 30 பேர் இருக்கும். நான் 2. ஜெயஷிகா குட் ஈவினிங் பே. தனுத்ரா குட் ஈவினிங் பே. சிஎஸ் ஐரின் குட் ஈவினிங் பே. அனீஸ் குட் ஈவினிங் பே. குட் ஈவினிங் சார். ரொம்ப ஷாக்கிங்கா இருக்குல்ல. ரிஷிகா குட் ஈவினிங் பே. ரோஹித், சானா குட் ஈவினிங் பே. வேற எல்லாரும் ஓகே, சரி பே. இப்போ இந்த மாதிரி இருந்தீங்கன்னா கட்டுப்படுத்தவே முடியாது. அவ்வளோ ஜாலியாக பிசிக்ஸ் பேசிக்கிட்டே இருக்கலாம். குடும்பமான வரைக்கும் கிளாஸ் மிஸ் பண்ணாது. தவிர்க்க முடியாத காரணங்களால மிஸ் ஆயிடுச்சா உடனே அதை பார்த்து முடிச்சுட்டு, நான் பார்த்து முடிச்சிட்டேன் சரி எனக்கு எல்லாம் புரிஞ்சிடுச்சு, இல்லை இது புரியல எனக்கு இது மட்டும் சொல்லி கொடுங்களேன், அந்த மாதிரி ஏதாச்சும். ரைட்டா? ஸோ ஏன்னா நீ ஒரு வேலை செய்யறன்றது எனக்கு புரியணும், அவ்வளோதான். சரி பா, பேச ஆரம்பிச்சா நேற்று மாதிரி அப்புறம் என் சொந்த கதை, சோக கதை, வளன்னு தேங்காய் அடிச்சுது, மாங்காய் அடிச்சுது, புளியாங்க அடிச்சுது, இப்போல்லாம் அங்கே போயிடும். நீ இப்படியே வந்துரு. இன்னைக்கு ரொம்ப கரெக்டாக கிளாஸை தாண்டி எங்கேயும் போகக்கூடாதுன்றீங்க. அது இன்னும் தெரியல, கொஞ்ச நேரம் எக்ஸைட் ஆகிட்டா என்ன பேசுறோன்னு தெரியாத நான் மட்டும் வளரி விட்டுறேன். ரைட்டா? அப்புறம் தான் தெரிஞ்சுது ஐயோ அப்படின்ட்டு. இருந்தாலும் நம்ம பசங்க தானேன்ட்டு. ஸோ டவ் வெக்டார் சொல்லுங்க.
எம் வெக்டார் கிராஸ் பி வெக்டார் சின்ன புள்ளிலேருந்து படிச்சுன்னு இருக்கு சைன் தீட்டா. சைன் தீட்டானா கிராஸ், காஸ் தீட்டா டாட். ஸோ டவ் வெக்டார் ஈக்குவல் டு எம் வெக்டார் கிராஸ் பி வெக்டார். ஆப்ஷன்ல உன்னை ஏமாத்துறதுக்கு இப்படி போட்டிருப்பாங்க. இப்படி போட்டிருந்தாங்கன்னா அது மைனஸ் டவ் வெக்டார். உனக்கு நல்லா தெரியும் ஏ கிராஸ் பி நாட் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ. ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் பி கிராஸ் ஏ தான் சரி. கரெக்டா? குழப்பி ஏமாந்துடாது. எம்பி சைன் தீட்டா. ஒரு டைம் எல்லாரும் டெரிவேஷன் பாஸ்டா பார்த்துக்க. யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் பார் மேக்னெட்டை பிளேஸ் பண்றேன். If the pole is north, direction of force is along the direction of field. If the pole is south, direction of force is opposite to the field. இப்போ என்ன நடக்குதுன்னா அந்த பார் மேக்னெட்ல ரெண்டு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் ஆக்ட்ஸ் ஆன் அ பாடி, இட் ஃபார்ம்ஸ் ஏ கப்பிள். எங்கெல்லாம் கப்பிள் இருக்கோ அங்கெல்லாம் டார்க் இருக்கும். டார்க்னா ஒன்றும் இல்லை, நீங்க நேராக நடந்து போனா ஃபோர்ஸ், ஃபேன் மாதிரி சுத்த ஆரம்பிச்சிட்டிங்கன்னா டார்க். டார்க்கால தான் அந்த ஃபேன் ஓடிட்டு இருக்கு, மிக்சி ஓடிட்டு இருக்கு, கிரைண்டர் ஓடிட்டு இருக்கு. ஸோ அங்கே என்ன நடக்கும்? டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் கிரியேட் ஆகும். அதனால அந்த பாடி ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். இதுதான் டார்க். மேக்னட்டிசம் இல்லாத ஒரு காம்போனன்ட் இல்லை. உங்க வீட்டில் இருக்கிற கிரைண்டர், மிக்சி, வாஷிங் மிஷின் எல்லாம் காயில் சுற்றி வச்சிருப்பாங்க. அதனால மேக்னெட்டிக் ஃபீல்டு வரும், அதனால ஃபோர்ஸ் வரும், அதனால கப்புள் வரும், அதனால டார்க் வரும், அதனால அது ரொட்டேட் ஆகும். இவ்வளோதான் ரொம்ப பேசிக்கான விஷயம். So tau equal to any one of the forces into perpendicular distance. Perpendicular distance காமிக்கிறதுக்கு ஒரு சின்ன டெரிவேஷன். sin theta equal to ab by dl 2l. ஸோ அங்கே இந்த mb, abக்கு பதிலாக 2l sin theta, m into 2l, அதனால mb sin theta வெக்டார் ஃபார்ம்ல முடிச்சிட்டோம். மீதி கதையை சொல்லுங்க சார். தீட்டா ஈக்குவல் டு ஜீரோன்னா என்னப்பா மீனிங்? முதல்ல அது அர்த்தத்தை உணருங்களேன். ஒன்றும் இல்லை சார், மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனும் மேக்னெட்டிக் மொமெண்டோட டைரக்ஷனும் ஒரே டைரக்ஷனா இருந்தா தீட்டா ஜீரோ, விச் மீன் parallel. உன் கொஷின் பேப்பர்ல இந்த வார்த்தை தான் இருக்கும். when a bar magnet is placed parallel to the magnetic field அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. தீட்டாவோட வேல்யூ 180னா அதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இங்க இருக்கு, அதற்கு பதிலாக சவுத் போல் இங்க, நார்த் போல் இங்க, மேக்னெட்டிக் மொமெண்ட் இங்க, தீட்டாவோட வேல்யூ 180ன்னு உணரணும். ரைட்டா? தீட்டா ஜீரோவா இருந்தா டவ் என்னவாகும்? எம்பி சைன் தீட்டா. அதனால சைன் ஜீரோ ஜீரோ, டார்க் ஜீரோ. இங்க டவ் ஈக்குவல் டு எம்பி சைன் தீட்டா, தீட்டா 180, அதனால டார்க் ஜீரோ. என்ன கத்துக்கிறீங்க? இங்க ஒரு ஃபோர்ஸும் இங்க ஒரு ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகும், அதனால போத் ஆர் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் கேன்சல் டு ஈச் அதர். அப்ப நெட் ஃபோர்ஸ் ஜீரோ, டார்க்கும் ஜீரோ. இந்த இடத்துல இதெல்லாம் அப்படியே கொஷினா வரும், ஜாக்கிரதையா புரிஞ்சுக்கோ. ஒரு பார் மேக்னெட்டை கொண்டு போயிட்டு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டுல பேரலாவோ ஆன்டி பேரலாவோ பிளேஸ் பண்ணீங்கன்னா டார்க் ஜீரோ, நெட் ஃபோர்ஸ் கண்டிப்பா ஜீரோ. யூனிஃபார்ம்ன்ற ஒரு வார்த்தை வந்துட்டாலே ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் கேன்சல் டு ஈச் அதர். நான் யூனிஃபார்ம்ல தான் நெட் ஃபோர்ஸ் ஜீரோ ஆகாது. இந்த வார்த்தையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. டார்க் ஆங்கிளை பொறுத்து ஜீரோ ஆகும், ஜீரோ ஆகாமலும் இருக்கும். ஆனா கண்டிப்பா நெட் ஃபோர்ஸ் ஷியரா ஜீரோ. முதல்ல இந்த வார்த்தை எல்லாரும் படிங்க. அங்க எலக்ட்ரோஸ்டாட்டிக் என்ன பாரு எல்லாரும் நேராக. எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல when a dipole is placed யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு, நெட் ஃபோர்ஸ் ஜீரோன்னு சொல்லி கொடுத்தேன். யூனிஃபார்ம்ன்ற வார்த்தையை நீங்க முக்கியமா கவனிக்கணும். எங்கேயுமே நெட் மேக்னெட்டிக் டைபோல் இஸ் பிளேஸ்ட் இன் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. யூனிஃபார்ம்ன்ற வார்த்தை தான் க்ளூ. நெட் ஃபோர்ஸ் ஜீரோ. நான் யூனிஃபார்மா இருந்தா நெட் ஃபோர்ஸ் ஜீரோ ஆகாது. ரைட்டா? அப்ப டார்க் எப்பெல்லாம் ஜீரோன்னு கத்துக்கிட்டீங்களா? டார்க் எப்பங்க சார் மேக்ஸிமம்? டார்க் ஈக்குவல் டு எம்பி சைன் தீட்டா. தீட்டாவோட வேல்யூ 90 இருந்தா டார்க்கோட வேல்யூ எம்பி, விச் மீன் மேக்ஸிமம். டார்க் எப்ப மேக்ஸிமமா இருக்கும்? 90 டிகிரில மேக்ஸிமமா இருக்கும். எப்படி? மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இப்படி இருக்கு, பார் மேக்னெட்டோடது இப்படி இருக்கு, இது சவுத்து போல் இது நார்த்து போலா இருந்தா கவனமா கவனி. ஃபோர்ஸோட டைரக்ஷன் இங்க, ஃபோர்ஸோட டைரக்ஷன் இங்க. இப்பதான் ரொட்டேஷன் அதிகமா இருக்கும். தெரியுது? அந்த ரொட்டேஷன் நம்ப டார்க்கு. ரைட்டா? ஸோ டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் ஆக்ட்ஸ் ஆன் அ பாடி, இட் ஃபார்ம்ஸ் ஏ கப்புள். கப்புள் இருந்தா டார்க் இருக்கும். அவ்வளவுதான் கதை. எப்போ ஜீரோ எப்போ 180ன்னு புரிஞ்சுக்கணும். செஷன் முடிஞ்சதும் ஒரு 5 நிமிஷம் இந்த கொஸ்டின் ஒரு டைம் எழுதி பார்த்துக்கும். தவிர்க்க முடியாத கொஸ்டின்ல இந்த லெசன்ல இவனும் ஒருத்தன் ஒரு முக்கியமான பிளேயர்னு வச்சுக்கோங்களேன் அந்த 11 பேர்ல. ஸோ சில நேரங்களில் இவராலையும் இந்த மேட்சை காப்பாற்ற முடியும், அதாவது உங்களை. ரைட்? அடுத்தது
என்னன்னோ பேச ஆரம்பிச்சிட்டேன் வர வர நான். பொட்டென்ஷியல் எனர்ஜி இல்லைனா ஒர்க் டன். இப்போ செகண்ட் கொஸ்டின் பார்த்துலாமா? ஃபைண்ட் தி amount of work done to rotate a bar magnet. Find the amount of work done to rotate a bar magnet in a uniform magnetic field. குழப்பிக்காத, ரொம்ப ஈஸி. பாரு, எப்போ பார்த்தாலும் நம்ம ஹரிசான்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு போட்டுனே இருக்கோம்ல, ஒரு சேஞ்சுக்கு வெர்டிக்கலா போட்டுக்கலாமா? இப்படி போட்டுக்கலாம். மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன். ரொம்ப நேரமா ஒரே கலரையே பயன்படுத்துறோம். மேக்னெட்டை கொஞ்சம் நல்ல பவுடர் அடிச்சு கலர்ல மாத்தி கொடுப்போம். இப்போ பாரு, இது வந்து ஒரு பார் மேக்னெட். ஒரு பார் மேக்னெட்டை யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று சவுத்து, இந்த பக்கம் நார்த்து. டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் மொமெண்ட்டை நீங்கள் கவனிக்கணும். எம்மு பியை கவனிக்கணும். ரெண்டு பேருக்குமான ஆங்கிள் தான் தீட்டா. நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த பார் மேக்னெட்டை இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் ரொட்டேட் பண்ண போறேன். அப்போ த போல் இஸ் நார்த், டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் இங்க ஒன்று இருக்கும், டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் இங்க ஒன்று இருக்கும். ஒத்துக்கிறீங்களா? அதனால இந்த பாடி என்ன ஆக போகுதுன்னா ரொட்டேட் ஆக போகுது. ஒர்க் டன் லாஸ்ட் இயர் என்ன ஃபார்முலா படிச்சீங்க? ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஞாபகம் இருக்கா? இது லீனியர்ல. ஆங்குலரா இருந்தா டவ் இன்டு தீட்டா. பா ஒன்றும் இல்லை பா, லீனியர்ல ஃபோர்ஸ் அப்படின்னா ஆங்குலர்ல டார்க். நீ நேரா நடந்து போனா ஃபோர்ஸ், சுத்தி சுத்தி வந்தீங்கன்னா டார்க். நீ நேரா நடந்து போனா டிஸ்டன்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட் எக்ஸ். சுத்தி சுத்தி வந்தீங்கன்னா ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஒரு டாபிக்கை பார்த்து இன்னொரு டாபிக் அப்படியே காப்பி அடிக்கலாம் பிசிக்ஸ்ல, தப்பே ஆகாது. ஆனா அது புரியணும். அப்ப இந்த இடத்துல நான் ஸ்மாலரா ரொட்டேட் பண்ண போறேன், அதனால டிடபிள்யூ. டிடபிள்யூ ஈக்குவல் டு டார்க்கு ஸ்மால் ஆங்கிள் ரொட்டேட் பண்ண போறேன் டி தீட்டா. இந்த கொஷினை இந்த லைன்ல இருந்து தான் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். இந்த லைனை கரெக்டா பிடிச்சிட்டீங்கன்னா மீதி இருக்கிறது எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடலாம். உன் கை தானா ஈக்குவேஷன் எழுதும். பாக்குறீங்களா? ஸோ ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் டவ் இன்டு டி தீட்டா. ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் டவ் இன்டு டி தீட்டா. டிடபிள்யூ ஈக்குவல் டு டவுக்கு பதிலா இப்பதான் படிச்சோம் எம்பி சைன் தீட்டா இன்டு ஒரு டி தீட்டா. ஒத்துக்கிறீங்களா? யாரை தேடி சார் நம்ம போயிட்டு இருக்கோம்? ஒர்க் டன்னை தேடி போயிட்டு இருக்கோம். இவன் வேற டிடபிள்யூவா இருக்கானே. அப்ப இன்டகிரேட் பண்ணா முடிஞ்சிருச்சு. எங்க இருந்து எங்க இன்டகிரேட் பண்ண போறீங்க? ஏதோ ஒரு ஆங்கிள் இருந்து ஏதோ ஒரு ஆங்கிளுக்கு இன்டகிரேட் பண்றோம். அதனால எம்பி சைன் தீட்டா இன்டு டி தீட்டா. கான்ஸ்டன்ட் தூக்கி வெளில போட்டுரு. அப்ப டபிள்யூ ஈக்குவல் டு எம்பி இன்டகிரல் ஆஃப் தீட்டா 1ல இருந்து தீட்டா 2 வரைக்கும் இங்க ஒரு சைன் தீட்டா இன்டு ஒரு டி தீட்டா. கத்துக்கிட்டீங்களா? இங்க வாங்க. எம்பி இன்டகிரல் ஆஃப் சைன் தீட்டா. டக்குன்னு சொல்லு. ஏன் சார் உங்களுக்கு மறந்துச்சான்னு கேக்குறியா? சொல்லுங்க. இன்டகிரல் ஆஃப் சைன் தீட்டா. உன்கிட்ட தான் கேட்கிறேன். மைனஸ் காஸ் தீட்டா. மைனஸ் காஸ் தீட்டான்னு தான் மைண்ட்ல இருந்தது. ஒருவேளை தப்பா சொல்லிட்டோன்னா அப்புறம் சமாளிக்கணும். அப்போ உங்ககிட்டே கேட்டா நீ கரெக்டா சொல்லிடுவல்ல, அதான் ரைட். எம்பி மைனஸ் காஸ் தீட்டா. இங்க தீட்டா 1ல இருந்து தீட்டா 2 வரைக்கும் லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா எம்பி இந்த இடத்துல மைனஸ் காஸ் தீட்டா 2 அப்பர் லிமிட் போட்டிருக்கேன். லோயர் லிமிட்டுக்காக ஒரு மைனஸ், மறுபடியும் ஒரு மைனஸ், அதனால காஸ் தீட்டா 1. கத்துக்கிட்டீங்களா? இங்க இருந்து W ஈக்குவல் டு எம்பி காஸ் தீட்டா 1 மைனஸ் காஸ் தீட்டா 2. ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஃபார்முலா. இதே ஃபார்முலாவை தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல இப்படி படிச்சீங்க. ஞாபகம் இருக்கா? இன்ன நேரம் யோசிச்சிருப்பேன். எம்முக்கு பதிலாக பி, பிக்கு பதிலாக இ. காஸ் தீட்டா 1 மைனஸ் காஸ் தீட்டா 2. அங்க ஒர்க் டன் டு ரொட்டேட் ஏ டைபோல், எலக்ட்ரிக் டைபோல். இங்க ஒர்க் டன் டு ரொட்டேட் ஏ மேக்னெட்டிக் டைபோல். ஸோ டபிள்யூ ஈக்குவல் டு எம்பி காஸ் தீட்டா 1 மைனஸ் காஸ் தீட்டா 2. இந்த நிமிஷம் உங்களுக்கு ரெண்டு ஃபார்முலா சொல்லி கொடுத்துருக்கேன். ஒன்று டார்க்கோடது எம்பி சைன் தீட்டா. ஒரு பார் மேக்னெட்டை கொண்டு போயிட்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல வச்சிங்கன்னா அது திரும்ப ட்ரை பண்ணும். அந்த திரும்ப, இந்த வார்த்தை புரியுதா? திரும்ப ட்ரை பண்ணும். ஸோ அந்த திரும்ப ட்ரை பண்றது தான் டார்க்னு சொல்லி கொடுத்தேன் எம்பி சைன் தீட்டா. ஒரு ஆங்கிள் இருந்து இன்னொரு ஆங்கிளுக்கு ரொட்டேட் பண்ணணும்னா ஒர்க் டன் ஃபார்முலா என்னங்க சார்? எம்பி காஸ் தீட்டா 1 மைனஸ் காஸ் தீட்டா 2. ரைட்டா? ஸோ உங்களுக்காக இங்க 2-3 சம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அப்படியே வாங்கப்ப. இப்போ என்ன பண்ண போறோம்? கொஸ்டின் நம்பர் 1 பாருங்களேன். மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன், சவுத் போல் நார்த் போல், டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் மொமெண்ட்.
இப்போ இதோட ஆங்கிள் என்னன்னு கேட்டா உனக்கு தெரியும் சார், 0 சார். 0ல இருக்கக்கூடிய பார் மேக்னெட்டை அப்படியே நான் ரொட்டேட் பண்ண போறேன். ரொட்டேட் பண்ணி இந்த மாதிரி வைக்க போறேன், சவுத் நார்த். எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. நீங்க 180 டிகிரி ரொட்டேட் பண்றதுக்கு எவ்வளவு ஒர்க் பண்ணணும்னு எங்கள்கிட்ட கேட்க போறீங்க. ஒரு பார் மேக்னெட்டை 180 டிகிரி ரொட்டேட் பண்ண நாங்க எவ்வளோ வேலை செய்யணும்? ரொம்ப சிம்பிள் சார். W வேணும்னா MB, தீட்டா 1 cos 0, cos 0 ஒரு மைனஸ், இங்க ஒரு cos 180. அதனால MB cos 0 1 மைனஸ் cos 180 மைனஸ் 1, அதனால பிளஸ் 1. அப்போ ஒர்க் டன் ஈக்குவல் டு 2MB. கண்டிப்பா கத்துக்க வேண்டிய சம்மு. சிம்பிளா ஒரு 1 மார்க்ல கூட கேட்கலாம் போர்டில். ஒன்றும் இல்லை, ஒரு பார் மேக்னெட்டை பேரலல்ல இருந்து ஆன்டி பேரலல் ரொட்டேட் பண்றதுக்கு நம்ம எவ்வளோ ஒர்க் பண்ணணும்? 2MB சார். மேபி எம்மோட வேல்யூ கொடுக்கலாம், பியோட வேல்யூ கொடுக்கலாம். ரைட்டா? பா உங்ககிட்ட ஒரு கேள்வி சொல்றீங்களா? சும்மா சொல்லுங்களேன். ஃபார்முலாவும் நானே எழுதி கொடுத்துறேன். எம்பி பக்கத்தில் ஒரு நோட் வச்சுட்டு ரெடியா இருப்பாங்க. cos theta 1 minus cos theta 2. பேரலல்ல இருக்கக்கூடிய பார் மேக்னெட் 60 டிகிரிக்கு ரொட்டேட் பண்றேன். நான் எவ்வளோ ஒர்க் பண்ணணும்? உங்களுக்கான நேரம் வெறும் 25 செகண்ட் மட்டும். ஆன்சரை மட்டும் சொல்லு. சீக்கிரம். MB by 2 MB by 2 Yes sir. எல்லாருக்கும் MB by 2 வந்ததா வினயா? ஓகே, வேற எல்லாருக்கும் MB by 2 வந்துச்சா? ஸோ வந்ததுன்னா சரி, இல்லைனா கற்றுக்கோங்க. MB cos theta 1 cos 0 minus cos theta 2 cos 60. அதனால MB cos 0 காலங்காலமா 1 தான், cos 60 1/2 தான். 1ல இருந்து அரை போயிடுச்சுன்னா அரை, அதனால MB by 2. இப்போ 1 minus half half MB by 2. இந்த மாதிரி குட்டி குட்டி சம்மெல்லாம் ஒரு 1 மார்க்கோ 2 மார்க்கோ கேட்கலாம். பட் கான்செப்ட் புரியணும்ல. MB cos theta 1 minus cos theta 2 கத்துக்கிட்டீங்களா? ஸோ ஒர்க் டன் சொல்லி கொடுத்துறேன். இந்த ஒர்க் டன்ல இருந்து மூணாவதா ஒரு கொஸ்டினுக்கு நம்ம ஜம்ப் பண்றோம். பொட்டென்ஷியல் எனர்ஜி. பொட்டென்ஷியல் எனர்ஜி உங்களுக்கு ஒருவேளை 3 மார்க்ல கேட்டாங்கன்னா நீங்க பொட்டென்ஷியல் எனர்ஜி வரைக்கும் சேர்த்து தான் எழுதணும். ஒர்க் டன் கொஸ்டினை பொட்டென்ஷியல் எனர்ஜி வரைக்கும் சேர்த்து எழுதணும். முடிஞ்சா என்சிஆர்டியை ரெஃபர் பண்ணிக்க. எழுதி கொடுக்கறதாம்பா நோட்ஸ். பட் எவ்வளவு தூரம் படிக்கணும், என்ன படிக்கணும்ன்றது ஒரு டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். பொட்டென்ஷியல் எனர்ஜி உனக்கு தெரியும் தானே, பிசிக்ஸ்ல அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் ஸ்டோர்ட் ஆஸ் எனர்ஜி. நீ என்ன வேலை செஞ்சாலும் அது எனர்ஜியா தான் ஸ்டோர் ஆகும். இப்ப என்ன அர்த்தம்னா, பொட்டென்ஷியல் எனர்ஜினா பர்பெண்டிகுலரா இருக்கக்கூடிய பார் மேக்னெட்டை ஏதோ ஒரு ஆங்கிளுக்கு நகர்த்துறதுக்கு நான் எவ்வளோ ஒர்க் பண்ணணுமோ அந்த ஒர்க்கு தான் எனர்ஜி. சரி, எங்களுக்கு புரியல, சரியா சொல்லுங்களேன். மேக்னெட்டிக் ஃபீல்டுல ஒரு பார் மேக்னெட்டை பர்பெண்டிகுலரா வச்சிருக்கீங்க. எம் பர்பெண்டிகுலரா இருக்கிற மேக்னெட்டை ஏதோ ஒரு ஆங்கிளுக்கு ரொட்டேட் பண்ண போறீங்க. அப்ப தீட்டா 2 எனக்கு தெரியாது தீட்டா. இப்ப நான் எவ்வளவு ஒர்க் பண்றனோ அதுதான் பொட்டென்ஷியல் எனர்ஜி. பொட்டென்ஷியல் எனர்ஜி இஸ் டிஃபைன்ட் as the amount of work done to rotate a bar magnet from perpendicular to any angle. பர்பெண்டிகுலரா இருக்கக்கூடிய மேக்னெட்டை ஏதோ ஒரு ஆங்கிளுக்கு ரொட்டேட் பண்றதுக்கு நம்ம என்ன வேலை செய்யறோமோ. இப்ப W ஃபார்முலா எழுதுங்களேன். MB இங்க இருந்து cos theta 1 minus cos theta 2. theta 1க்கு பதிலா 90, theta 2க்கு பதிலா எனி ஆங்கிள். சால்வ் பண்ணுங்க. W equal to MB cos theta 1க்கு பதிலா cos 90, cos 90 0ன்னு உங்களுக்கு தெரியும், மைனஸ் ஒரு cos theta, theta 2க்கு பதிலா theta. அதனால இவ்வளவு நேரம் W வாழ்ந்த இது இனிமேல் U மாற போகுது. மைனஸ் MB cos thetaன்னு நீங்க கத்துக்கணும். அப்ப பொட்டென்ஷியல் எனர்ஜி U equal to minus MB cos theta. இதே விஷயத்தை எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல மைனஸ் PE cos thetaன்னு படிச்சிருப்பீங்க. ஞாபகம் வருதா? எல்லாமே பழைய நினைவுகள் எல்லாம் ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி பேசினது. ஒரே நிமிஷம், நான் சவுண்ட் கம்மியாவை. ஒரு நிமிஷம். சாரி பா. W equal to MB cos theta 1 minus cos theta 2.
எனி ஆங்கிள் இருந்து பர்பெண்டிகுலர்ல இருந்து எனி ஆங்கிளுக்கு ரொட்டேட் பண்ணணும். அதுக்கு பேரு பொட்டென்ஷியல் எனர்ஜி. யூ ஈக்குவல் டு மைனஸ் எம்பி காசிடா. இந்த இடத்துல 3 1 மார்க் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. எப்பெல்லாம் ஸ்டேபிள் ஈக்லிபிரியம், எப்பெல்லாம் அன்ஸ்டேபிள், எப்பெல்லாம் நியூட்ரல். ரொம்ப கவனமா கத்துக்கோங்க. ஃபார்முலா தெரியும், ஆனா சின்ன விஷயத்த தவற விட்டுருவீங்க. மைனஸ் எம்பி காஸ் தீட்டா, தீட்டாவோட வேல்யூ 0, பொட்டென்ஷியல் எனர்ஜி மைனஸ் எம்பி விச் மீன் மினிமம். ஏன்னா மைனஸ்ல இருக்கு, இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப மினிமம். பொட்டென்ஷியல் எனர்ஜி மினிமம்னா அது என்ன ஈக்லிபிரியம்னு கேட்பாங்க. அதுக்கு பேரு தான் ஸ்டேபிள் ஈக்லிபிரியம். தீட்டாவோட வேல்யூ 180 ஆயிருந்தா u ஈக்குவல் டு பிளஸ் எம்பி. ஏன்னா உனக்கு தெரியும் காஸ் 180க்கு பதிலா -1 மேக்சிமம். அதனால எப்பெல்லாம் பொட்டென்ஷியல் எனர்ஜி மேக்சிமமா இருக்கோ அதெல்லாம் அன்ஸ்டேபிள். அப்படின்னா என்னங்க சார், எனக்கு புரியலையே. உன் டேபிள் மேல ஒரு பென்னு அப்படியே இருக்குன்னா நீ போயிட்டு 20 வருஷம் கழிச்சு வந்தாலும் அது அப்படியே தான் இருக்கும். ஏன்னா அது ஒரு ஸ்டேபிள் பொசிஷன்ல இருக்கு. பொட்டென்ஷியல் எனர்ஜி ரொம்ப ரொம்ப மினிமம். அதே பெண்ணை உன் கையால எடுத்து உன் செட்டைன் ஹைட்டுக்கு மேல கொண்டு போயிட்டு ஜஸ்ட் டிராப் அப்படியே விட்டா அது அங்கேயே நிக்க வேண்டியது தானே, பொட்டுன்னு கீழே விழுந்துடும். ஏன்னா செட்டைன் ஹைட்ல பொட்டென்ஷியல் எனர்ஜி மேக்சிமம் எம்ஜிஹெச்னு படிச்சிருப்ப. அப்ப ஹைட் அதிகமா இருந்ததுன்னா பொட்டென்ஷியல் எனர்ஜி மேக்சிமம். பொட்டென்ஷியல் எனர்ஜி மேக்சிமமா இருந்தா அந்த பாடி ஸ்டேபிளா இருக்க முடியாது, அன்ஸ்டேபிள். ஒன்றும் வேணாம், ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்து அப்படியே வச்சிருங்களேன், ஸ்டேபிள். எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க, அது அப்படியே இருக்க வேண்டியது தானே. எக்ஸ்பேண்ட் ஆனது உடனே எங்க வந்துருச்சு, இனிஷியலுக்கா வந்துருச்சு. ஒரு ஸ்ப்ரிங்கை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க, அன்ஸ்டேபிள் ஈக்லிபிரியம். விட்டா ஒரிஜினல் கூடயாந்துரும். அன்ஸ்டேபிளால ஒரு செகண்ட் கூட அதால வாழ முடியாது, உடனே எங்க வந்துடும், ஸ்டேபிள் கூடயாந்துரும். அப்ப அன்ஸ்டேபிள்னாலே நீங்க உணரணும் பொட்டென்ஷியல் எனர்ஜி மேக்சிமம், ஸ்டேபிள்னா பொட்டென்ஷியல் எனர்ஜி மினிமம். அப்ப தீட்டாவோட வேல்யூ 90 இருந்தா என்னங்க சார் நடக்கும், யூவோட வேல்யூ 0. இவனுக்கு ஏதாவது பேர் இருக்கா, நியூட்ரல் ஈக்லிபிரியம். இதை மூணுத்தையும் முதல்ல படிங்க. இதே தான் அங்கேயுமே, மைனஸ் பி பிளஸ் பி 0 எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல படிச்சியா? ரைட். எப்ப மினிமம் எப்ப மேக்சிமம் எல்லாம் கத்துக்கணும். இப்ப எல்லாத்தையும் சேர்ந்த மாதிரி காம்போ ஒரு சின்ன விஷயம் உங்ககிட்ட கேட்குறேன். தீட்டா 0 அப்ப டவ் எவ்வளோ, யூ எவ்வளோன்னு கேட்குறேன். நீங்க தான் சொல்லணும். தீட்டா 180 அப்ப டவ் எவ்வளோ, யூ எவ்வளோ. தீட்டா 90 இருக்கும் பொழுது வாட் இஸ் டார்க், வாட் இஸ் யூ. உங்களுக்கான நேரம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட பதில் வேணும், சொல்லுங்க. வாயை தர. தீட்டா 0 இருக்கும்போது டார்க் எவ்வளோ? 0 சார். டார்க் 0. பொட்டென்ஷியல் எனர்ஜி -mb சார். -mb னா மேக்ஸிமமா மினிமமா? மினிமம் சார். மினிமம். ஸ்டேபிளா அன்ஸ்டேபிளா? ஸ்டேபிள். ஸ்டேபிள் ஈக்லிபிரியம். ரைட் பா, நல்லா சொன்னீங்க. பா அடுத்து சொல்லுங்க பா. தீட்டா 180 இருக்கும்போது டார்க் என்ன? 0 சார். அப்பவும் 0. பொட்டென்ஷியல் எனர்ஜி மேக்ஸிமம். எவ்வளோ? பிளஸ் எம்பியா? மேக்ஸிமம். ஸ்டேபிளா அன்ஸ்டேபிளா? அன்ஸ்டேபிள் ஈக்லிபிரியம். அன்ஸ்டேபிள் ஈக்லிபிரியம். தீட்டா 90 இருக்கும்போது டார்க் எவ்வளோ? தீட்டா 90 இருக்கும்போது டார்க் எவ்வளோ? எம்பி சார். எம்பி. அதனால மேக்ஸிமமா மினிமமா? மேக்ஸிமம். ரைட் பா, எல்லாரும் நல்லா சொல்றீங்க. டார்க் மேக்ஸிமம்னா பொட்டென்ஷியல் எனர்ஜி எவ்வளோ? 0 சார். ரைட்டா. உனக்கு நேரம் இருந்தது, வாய்ப்பு இருந்ததுன்னா பழைய போர்ட் பேப்பர்லாம் எடுத்து செக் பண்ணுங்க. ரெண்டும் சேர்ந்த மாதிரியே 1 மார்க் இருக்கும், அசால்ட்டா போடலாம். இல்லையா இதெல்லாம் எனக்கு ஞாபகம் வச்சுக்க முடியாது சார், என் மூளை கொஞ்சம் பிஸியா இருக்குன்னா டார்க்குக்கு எம்பி சைன் தீட்டா, யூக்கு -mb காஸ் தீட்டா, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்க. தீட்டாவை சப்ஸ்டியூட் பண்ணி மேக்ஸிமம் மினிமம் போட்டுக்கோ. பை இவ்வளோ நேரம் சந்திச்ச டாபிக்ல அத்தனையுமே இப்ப சொன்ன இந்த கன்க்ளூஷன் உனக்கு ரொம்ப ரொம்ப தேவை. அதனால ஸ்கிரீன்ல ஒரு 10 செகண்ட் இருக்கும், டக்குன்னு அப்படி பார்த்து கேப்சர் பண்ணிக்கும். தீட்டா 0 அப்ப டார்க் என்ன, பொட்டென்ஷியல் எனர்ஜி என்ன. தீட்டா 180 இருக்கும்போது டார்க் என்ன, பொட்டென்ஷியல் எனர்ஜி என்ன. 90 இருக்கும்போது டார்க், பொட்டென்ஷியல் எனர்ஜி மேக்ஸிமமா மினிமமான்றது தெரிஞ்சுக்கணும். ரைட்டா, நல்லா கத்துக்கிட்டீங்களா? ரைட். ஸோ இன்னும் ஒரு கொஷின் முடிச்சிட்டோம்னா 90% ஆஃப் லெசன் முடிஞ்சிடும். அப்புறம் டயா பேரா ஃபெர்ரோ தான் இருக்கும். ரைட்டா, இன்னும் ஒரே ஒரு கொஷின் தான் நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். இந்த கொஷின் வந்து லேசா டஃப்பா இருக்கும். அதனால நான் 2 ஐடியாவில் சொல்லித்தரேன்.
ஒன்று ரொம்ப சிம்பிளா முதல்ல சொல்லி கொடுத்துறேன். ஆனா நீங்க அதை அப்படி எழுத முடியாது. ஒருவேளை 5 மார்க் கேட்டாங்கன்னா அதை நீங்க போய் எழுதிங்கன்னா ஒரு 2 மார்க் 3 மார்க் தான் போடுவாங்க. அது எதுக்கு சார் சொல்லி தரீங்கன்னு கேக்குறியா? அதே கொஷின் தான் இன்னொரு மெத்தட்ல சொல்லித்தரேன். அதுதான் நீங்க போர்டில் எழுதணும். அது புரியணும்னா உனக்கு இது புரியணும். ரைட்டா? கொஷின் பேரு current carrying solenoid as an equivalent a bar magnet. புரியல தானே? எனக்கு தெரிஞ்சு பசங்க இந்த லெசன்ல டஃப்பா ஃபீல் பண்ற ஒரே கொஷின் நான் சொல்றது, மற்ற பசங்க நீங்கள்ல ஒரு ஒரு எக்ஸ்ன்ற ஒரு ஸ்கூல்ல ஒய்ன்ற கிளாஸ் ரூம்ல நிறைய இசட் பசங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாரும் மேக்னட்டிசம் படிக்கும் பொழுது அதுல கொஞ்சம் பேருக்காவது கண்டிப்பா என்னடா அந்த கொஷின் வளவளவலன்னு கடுப்பா இருக்கு, புரியவே மாட்டேங்குது, அந்த தாட் ஷியரா வரும். அந்த மாதிரி ஒரு கொஷின் தான் இப்ப நம்ம பேச போற கேள்வி. ரைட்டா? ஸோ அதை உனக்கு அந்த பேர்டனே இல்லாம நீ அப்படியே கண்ணை மூடிட்டு ஒரு பேப்பர்ல கடை நீயா எழுதுவோம். போனலா எழுதினாலும் நீ எழுதுவ பாருங்க கொஞ்ச நேரத்துல. ஸோ அதனால வரப்போற 10 நிமிஷம் உனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால ரொம்ப நல்லா கவனிப்பேன். இது ரொம்ப சிம்பிளா புரிய வச்சுறேன். கொஸ்டினை கவனி. ஒரு கரண்ட் கேரிங் சாலினாய்டு ஒரு பார் மேக்னெட்டா வேலை செய்யுதான். அப்போ கொஸ்டினை திரும்ப படிக்கிறேன் கேளு. ஒரு கரண்ட் கேரிங் சொலினாய்டு, ஒரு சொலினாய்டு வழியா கரண்ட் போகுது. அந்த சொலினாய்டு கிட்டத்தட்ட பார் மேக்னெட்டாவே மாறிடுமா? கரண்ட் கேரிங் சொலினாய்டு ஆக்ட் as a பார் மேக்னெட். ப்ரூஃப் கொடுங்க சார். அந்த ப்ரூஃப் தான் 5 மார்க் கொஸ்டின். கரண்ட் கேரிங் சொலினாய்டு ஆக்ட் as a பார் மேக்னெட். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களை நான் ஞாபகப்படுத்துறேன். ஒரு பார் மேக்னெட் இருக்குன்னா அந்த பார் மேக்னெட்டோட ஆக்சியல் லைன்ல μ0/4π 2m/d³ கரெக்டா? ஓகே. இப்போ என்ன பண்ண போறேன்னா ஒரு சாலினாய்டு, இதான் சாலினாய்டு நீ பார்த்துருக்க. இந்த சாலினாய்டு வழியா ஐ கரண்ட் போகுது. இப்போ ஐ கரண்ட் போகும் பொழுது அதோட ஆக்சிஸ்ல இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு இதே ஆன்சர் வந்துச்சுன்னா நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம்னு அர்த்தம். நான் என்ன டாபிக் உள்ளார போகல, எதை தேட போறேன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஒரு பார் மேக்னெட்டை வச்சா ஆக்சியல் லைன்ல என்ன ஃபார்முலா வருதோ அதே மாதிரி தான் ஒரு கரண்ட் கேரிங் சாலினாய்டை வச்சிங்கன்னா ஆக்சியல் லைன்ல அதே ஆன்சர் வருதான்னு செக் பண்ணி இந்த உலகத்துக்கு நம்ம என்ன சொல்ல போறோம், ஆமா கரண்ட் கேரிங் சாலினாய்டு ஒரு பார் மேக்னெட் தான், நீங்க நினைச்சது சரிதான் அப்படின்ற தகவலை சொல்ல போறோம். அதுக்கான ப்ரூஃப் தான் கொடுக்க போறோம். அதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய வேலை இன்னொன்னு இருக்கு. ஒரு சர்க்குலர் காயில் வழியா ஐ கரண்ட் போகும் பொழுது எக்ஸ் டிஸ்டன்ஸ்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னவா இருக்கும்னு கேட்டா உன் பதில் இந்நேரம் உன் மூளை அதை யோசிச்சிருக்கும். சரி, எங்களுக்கு தெரியும் அந்த ஃபார்முலா μ0 NiR² + x² ஹோல் பவர் 3/2. போன வாரம் ஃபுல்லா பேசிட்டு இருந்தோம். ஒரு சர்க்குலர் காயில் வழியா ஐ கரண்ட் போகும் பொழுது மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆக்சிஸ்ல என்னவா இருக்கும், μ0 NiR² 2 × R² + x² ஹோல் பவர் 3/2. இதுல இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாம் கொஞ்சம் உணருங்க. எக்ஸ்ன்றது என்ன அப்படின்னா சென்டர்ல இருந்து டிஸ்டன்ஸ். ஆர் யாரு? அவன் தான் ரேடியஸ். ஐ யாரு? போகக்கூடிய கரண்ட். என் நம்பர் டென்சிட்டி. டோட்டல் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பெர் யூனிட் லென்த் n. இதெல்லாம் தெரிஞ்சிச்சு. ஒரு 4 ஸ்டெப். அந்த ஃபார்முலாக்கு எப்படி மூவ் ஆகுறன்னு மட்டும் பாரு. ஓகே, கவனமா கவனி. μ0 NiR² / 2 இது வந்து புரியறதுக்கு, உங்களுக்கு புரியறதுக்கு இதை படிச்சாதான் அடுத்த கொஸ்டின் உனக்கு ஈஸியா எழுதுறதுக்கு புரியும். இதை கொண்டு போய் எக்ஸாம்ல எழுதிடாது, 2 மார்க் தான் போடுவாங்க. இதை கத்துக்கிட்டீங்கன்னா அது கத்துக்கிறது ஈஸி. இங்க இருந்து x² வெளியில எடுத்துடுறேன். x² வெளியில எடுத்தா பவரோடு தான் வெளியில வரும் 3/2. ஒரு 2ம் போயிடுச்சுன்னா இங்க x³ ஆயிடும். இங்க எக்ஸே இல்லை, அதனால R² / x² + 1 ஹோல் பவர் 3/2. ஒத்துக்கிறீங்களா? x² தூக்கி வெளில போட்டு அதுக்கப்புறமா ஆரை கம்பேர் பண்ணும் பொழுது எக்ஸ் ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கு, அதனால R² / x² இந்த டேர்மை விட்டுடுறோம். 1 பவர் எனிதிங் 1 தான் உனக்கு நல்லா தெரியும். அப்ப இந்த டேர்ம் ஃபுல்லா காலி ஆகிடுச்சு. சூப்பர் சார். அடுத்தது μ0 Ni பையால மல்டிப்ளை பண்ணி பையால டிவைட் பண்றேன் 2πx³. இந்த πr² எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, ஏரியாஸ். அப்ப μ0 Nia
2 pi x cube. ஐன்டிஏ யாரு இப்ப மேக்னெட்டிக் மொமெண்ட். இன்னைக்கு வந்த இன்னையில இருந்து பேசிட்டு தான் இருப்பாரு. மியூ நாட் என்ஐ, அதனால மியூ நாட் எம் பை 2 pi x cube. நமக்கு ஆக்சியல் ஃபார்முலா வேணும்னா மேல ஒரு 2ஆல மல்டிப்ளை பண்ணி 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா வந்துடும். நான் ஸ்டேட் போர்டில் இருக்கும்பொழுது இந்த 5 ஸ்டெப்பு தான் சொல்லி கொடுத்து எழுத வைப்பேன் பசங்களை, ஈஸியா முடிச்சிருவானுங்க. பட் உங்க என்சிஆர்டியில் என்ன பண்றாங்கன்னா டயக்ராம் மாத்தி கொடுத்து ஒரு வேற மாதிரி ஒரு டெரிவேஷன் கொண்டு வராங்க. அந்த டெரிவேஷனோட அடிப்படை இந்த டெரிவேஷன் தான். என்னென்ன பண்ணிருக்கேன்னு பாருங்க. முதல்ல ஒரு டேர்னால மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஃபார்முலா எழுதியிருக்கோம். எக்ஸ் ஸ்கொயரை வெளில எடுக்கிறோம். இதெல்லாம் சின்னதா இருக்குன்னு கேன்சல் பண்றோம். ரைட்டா? ஸோ அதுக்கப்புறமா பையால மல்டிப்ளை பண்ணி பையால டிவைட் பண்றோம். என்ஐஏக்கு பதிலாக எம்னு சப்ஸ்டியூட் பண்றோம். மியூ நாட் பை 4 pi 2m by x கியூப்னு கடைசியா எந்த ஃபார்முலா வரும்? பார் மேக்னெட்ல ஆக்சியல் லைன் ஃபார்முலா வரும். அதனால கரண்ட் கேரிங் சாலினாய்ட் ஆக்ட் ஆஸ் எ பார் மேக்னெட்னு நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். அவ்வளவுதான். ரைட்டா? இதே மாதிரி அந்த டெரிவேஷன் போட்டு காமிப்பா. இப்ப எழுத போற டெரிவேஷன் தான் நீ போர்டில் எழுத வேண்டிய டெரிவேஷன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க் இந்த லெசன்ல. ரேங்க் 1 கூட போட்டுக்கணும். ஆக்சியலை விட ஈக்குட்டோரியலை விட இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். செஷன் முடிஞ்சதும் ஒரு டைம் படிச்சு முடிச்சிருங்க. ரைட்டா? பாத்துருவோமா? கரண்ட் கேரிங் சாலினாய்ட் ஆக்ட் ஆஸ் எ பார் மேக்னெட். இப்போ ஒரு சாலினாய்ட் போட்டுக்கிறேன். சாலினாய்டை வந்து உங்களோட புரிதலுக்காக இந்த மாதிரி ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஃபார்ம்ல எழுதிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சாலினாய்ட் போட்டுக்கிட்டேன். ரைட்டா? சாலினாய்ட் போட்டுக்கிட்டேன். இதான் சென்டர். சென்டர்ல இருந்து ஒரு எல் இந்த பக்கம், சென்டர்ல இருந்து இன்னொரு எல் இந்த பக்கம். ஏன்னா பார் மேக்னெட்டா 2L இருக்கும் இல்லையா? அதே மாதிரி அந்த சாலினாய்டையும் நம்ம 2Lன்னு எடுத்துக்கிறோம். என் கேள்வி, இங்க இருந்து ஆக்சியல் பாயிண்ட்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன? லெட் அஸ் கன்சிடர். அதுக்காக நான் என்ன பண்றேன்னா dx அளவு இருக்கக்கூடிய ஒரு டேர்னை நான் கன்சிடர் பண்றேன். இந்த மாதிரி dx இருக்கக்கூடிய ஒரு டேர்ன் கன்சிடர் பண்றோம். ஒரு ஸ்மால் பிளேஸ் dx. சென்டர்ல இருந்து நீங்க கன்சிடர் பண்ண அந்த இடம் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இந்த ரேடியஸை ஏன்னு எழுதிக்கோ, உன் விருப்பம் தான். ஆர்னு எடுத்துக்கோ, ஏன்னு எடுத்துக்கோ. அதே மாதிரி சென்டர்ல இருந்து நீங்க கேட்குற அந்த பாயிண்ட் இருக்குல்ல பி, அந்த டிஸ்டன்ஸை ஸ்மால் ஆர்னு எடுத்துக்கோங்க. ஸ்மால் ஆர். ரைட்டா? ஸோ வழக்கம் போல ஒரு சாலினாய்ட் போட்டிருக்கோம். ஒரு சாலினாய்ட்ல இதெல்லாம் பண்ணியிருக்கோம். ஒரே நிமிஷம். ஓகே, கிளியரா எல்லாமே சால்வ் பண்ணிட்டோமா? இப்போ கவனமா கவனி. பிக்கு பதிலா மியூ நாட் என்ஐ ஆர் ஸ்கொயர் பை 2 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2. இதுதான் ரெஃபரன்ஸ் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா போட்டு தான் டெரைவ் பண்ண போறோம். அதனால நிறைய நேரம் வேணாம். எனக்கு ஒரு கரெக்டா 7 நிமிஷம் கொடுங்க. 100% 7 நிமிஷம் உள்ள கிளாஸ் முடிச்சு நீ போயிடலாம். நான் உன்னை அதுக்கு மேல தொல்லை பண்ணவே மாட்டேன். 90% ஆஃப் லெசன் முடிஞ்சிருச்சு. இந்த ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் ரொம்ப நல்லா கத்துட்டு போயிடுங்களேன். ரைட்? ஸோ ஏதோ ஒரு படத்துல கவுண்ட் பண்ணி சொல்லுவாருல்ல, 6 மணிக்கு மேல 1 கோடி ரூபா கொடுத்தா கூட வேலை செய்ய மாட்டேன்ட்டு. அந்த கதை தான் என்னோடதுமே. 8-10க்கு மேல 1 கோடி ரூபா கொடுத்தாலும் அப்படிலாம் சொல்ல முடியாது. 100-200 கொடுத்தாலே வேலை செய்வேன் தான். இருந்தாலும் ஒன்ன தொல்லை பண்றதுல எனக்கு மனசு இல்லை. அந்த 1 மணி நேரம், அந்த 1 hour ரொம்ப நாளா அதை பிரின்சிபலா வச்சுட்டு இருக்கும். 1 மணி நேரம் வந்தா அந்த 1 மணி நேரத்தை பிரமாதமா கொடுத்துடணும். அதை தாண்டி உன்னை டிஸ்டர்ப் பண்றது, எக்ஸ்ட்ரா கிளாஸ் போடுறது, இந்த ஒரு 10 நிமிஷம் இருங்க, இன்னொரு 10 நிமிஷம் இருங்க, டார்ச்சர் பண்றது, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. 1 hourல என்ன பெஸ்டா கொடுக்கணுமோ அதை கொடுத்து முடிச்சிடணும். அதனால வரப்போற 7-8 நிமிஷம் என்னோடது. ஸோ அதனால உன் மூளைகிட்ட நீயே சொல்லிடு, நீ எங்கேயும் சுத்தாத, கொஞ்ச நேரம் கிளாஸ்க்குள்ளார இரு அப்படின்ட்டு. சொல்லிட்டியா? ரைட். இந்த ஃபார்முலா ரெஃபரன்ஸ் ஃபார்முலா. கவனமா கவனி. நான் என்ன பண்ண போறேன்னா ரேடியஸை ஏன்னு யூஸ் பண்ண போறேன். கரெக்டா? எக்ஸ ஆர்னு யூஸ் பண்ண போறேன். பாரு, எக்ஸ தான் ஆர்னு யூஸ் பண்ண போறேன். டிஸ்டன்ஸ் ஆர்னு யூஸ் பண்ண போறேன். இந்த ஸ்மால் ஆரை ஏன்னு யூஸ் பண்ண போறேன். கரெக்டா? மட்டும் சொல்லிட்டேன். இந்த ஸ்மால் எலமெண்டால இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு வேணும்னா அது டிபி. இந்த ஃபார்முலா நான் எப்படி எழுதுறேன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுதி முடிச்சோன்னா வேலை முடிஞ்சிச்சு. வழக்கம் போல மியூ நாட் போட்டுக்கும். n எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல n? dx டிஸ்டன்ஸ்ல n. இங்க தான் தப்பு பண்ணுவீங்க. சரிங்க, வெறும் n மட்டும் தானே போட்டிருக்கு. அங்க என்னன்றது டோட்டல் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பெர் யூனிட் லென்த். ஆனா இங்க லென்த் பார்த்தீங்கன்னா வெறும் dx தான். இந்த dxக்காக தான் இந்த n × dx. இதை மட்டும் மறக்காம போட்டுரு. I
ஆர் ஸ்கொயருக்கு பதிலா ஏ ஸ்கொயர் பை 2 இன்ட்டு ஆர் ஸ்கொயருக்கு பதிலா ஏ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலா ஆர் ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2 ரைட்டா. ஸோ சூர்யா படத்துல வர மாதிரி நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறான ஒரு டயலாக் ரொம்ப ஃபேமஸ்ல. இந்த கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன் எழுதிட்டீங்கன்னா நீங்களே சொல்லிக்கலாம் நம்ம ஜெயிச்சிட்டோம்னு சொல்லிட்டு உன் பேரை சொல்லிக்கலாம் ரைட்டா. இந்த ஒரே ஈக்குவேஷன் கரெக்டாக முடிஞ்சு போச்சு, கொஸ்டினே முடிஞ்சு போச்சு. சும்மா இப்போ அதை தூக்கி மாற்றி மாற்றி போட்டு ஃபைனல் ஆன்சர் போட போகிறோம். ஸோ மியூ நாட் n into dx IA ஸ்கொயர் பை 2 into a ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2. அடுத்தது என்னங்க சார் பண்ண போறீங்க? ஆரை கம்பேர் பண்ணும் பொழுது ஏ ரொம்ப ரொம்ப சின்னது, ஒத்துக்கிறியா? நீ ஏ பாரு, ஏ இவ்வளவுதான் ஏ. ஆர் எங்க இருக்கு? ரொம்ப தூரமா இருக்கு பாரு. ஆரை கம்பேர் பண்ணும் பொழுது ஏ ரொம்ப ரொம்ப சின்னது. அதனால இந்த ஏவை நம்ம நெக்லேட் பண்றோம், ஏ ஸ்கொயரை சாவச்சிரும். மீதி ஆர் ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2 தான் இருக்கு. அதனால டினாமினேட்டர் டேர்ம் இந்த எல்லா டேர்மும் சேர்ந்து ஆர் கியூபா மாறுது. சொல்லி முடிச்சிட்டீங்களா? திரும்ப ரீரைட் பண்ணுங்க. டிபி ஈக்குவல் டு மியூ நாட் n இன்ட்டு டிஎக்ஸ் ஐ ஏ ஸ்கொயர் பை 2 இன்ட்டு ஆர் கியூப். இது செகண்ட் ஸ்டெப்பு. கீழே ஏ ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2 மொத்தமா அடிச்சுட்டு ஆர் கியூப்னு மாற்ற வேண்டிய நேரம். அடுத்தது அவ்வளவுதான். அடுத்த ஈக்குவேஷன் வந்துருச்சா? நான் என்ன பண்றேன்னா மேல ஒரு 2π கீழே ஒரு 2πயால மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்றேன். என்னங்க சார் காரணம்? எனக்கு கீழே 4π வரணும். அதனால மியூ நாட் n இன்ட்டு டிஎக்ஸ் ஐ 2π ஏ ஸ்கொயர். பாருங்க 2πயால மல்டிப்ளை பண்ணி 2πயால டிவைட் பண்றேன். ஏற்கனவே இங்க ஒரு 2 இருக்கு, இங்க ஒரு ஆர் கியூப் ரைட்டா. இது டிபி. யாரை தேடி போயிட்டு இருக்கேன்? பியை தேடி போயிட்டு இருக்கேன். அப்படின்னா டிபியை இன்டகிரேட் பண்ணணும். எங்க இருந்து எங்க? மைனஸ் எல்ல இருந்து பிளஸ் எல்லு. ஏன் சார் மைனஸ் எல்ல இருந்து பிளஸ் எல்லு? லிமிட் நீயே பாரு. ஸோ சாலினாய்டோட மைனஸ் எல்ல இருந்து பிளஸ் எல்லு. அப்போ மைனஸ் எல்ல இருந்து பிளஸ் எல் வரைக்கும் டோட்டலா எவ்வளோ, எல்லா டர்ன்ஸாலையும் மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோ, அதனாலதான் மைனஸ் எல்ல இருந்து பிளஸ் எல். அப்படியே மேல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இன்டெகிரல் ஆஃப் மைனஸ் எல்ல இருந்து பிளஸ் எல் மியூ நாட் பை 4π n இன்ட்டு டிஎக்ஸ் ஐ 2π ஏ ஸ்கொயர் பை ஆர் கியூப். அவ்வளவுதான். இன்னும் ஒரே ஸ்டெப் ஆன்சர் முடிஞ்சிச்சு. யாரெல்லாம் இதை தூக்கி வெளில போட முடியுமோ அவனெல்லாம் தூக்கி வெளில போட்டுருக்கு. ஃபைனலா பி வேணும்னா மியூ நாட் பை 4π வெளில எடுக்கிறேன், என்ன வெளில எடுக்கிறேன், ஐய வெளில எடுக்கிறேன். 2 இந்த பை ஏ ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர், அதனால அவனை ஏன்னு மாத்திக்கிறேன், ஏரியா பை ஆர் கியூப். இன்டெகிரல் ஆஃப் மைனஸ் எல் இன்ட்டு பிளஸ் எல். டிஎக்ஸ் மட்டும் இங்க உயிரோட இருக்கு. ஸோ டிஎக்ஸ் அவ்வளவுதான். தூக்கி காமனா இருக்கலாம், வெளில போட்டுமா டிஎக்ஸ். அடுத்த ஸ்டெப்ல என்ன நடக்கும் பாருங்க. பி ஈக்குவல் டு மியூ நாட் n i a ஒரு 2 இங்க போட்டுக்கிறேன் பை 4π r கியூப். இன்டெகிரல் ஆஃப் dx பண்ணீங்கன்னா x, அப்பர் லிமிட் ஒரு பிளஸ் எல், லோயர் லிமிட் ஒரு மைனஸ் எல். அப்பர் லிமிட்டையும் லோயர் லிமிட்டையும் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா 2l. அதனால இங்க ஆன்சர் 2l. உனக்கு புரியுன்ற காரணத்தால டைரக்டா இங்க வந்து எழுதியிருக்கேன் 2l ரைட்டா. என்னங்க சார் இது ஒரு ஸ்டெப்புன்னு கூட்டு போறீங்களே? ஆமாம்பா, நீ போற இடம் ரொம்ப தூரமா இருந்தா தோ வந்துருச்சுன்னா நீயும் நம்பி வந்துருவேன். வந்த பிறகு தோ வந்துருச்சு பாருன்னு சொல்லிடலாம். அதனாலதான் 4 ஸ்டெப்புக்கு முன்னாடியே தோ வந்துருச்சுன்ட்டு இனிமேலும் உன்னை ஏமாத்தல. இதுதான் தோ வந்துருச்சு ஃபைனல் ஸ்டெப். ஸோ பிக்கு பதிலா மியூ நாட் நான் என்ன பண்றேன்னு பாரு, என்னையும் 2l ஒன்னா சேர்த்துரு, 2ia by 4π r cube. இங்கதான் ஒரு சின்ன ரகசியம் மறைஞ்சிருக்கு. n வேணும்னா நம்பர் டென்சிட்டினா டோட்டல் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பெர் யூனிட் லென்த். லென்த் ஆஃப் த சாலினாய்டு எவ்வளவு சொன்னேன்? 2l. அப்ப nன்றது நம்பர் டென்சிட்டி n/2l. எனக்கு தேவை டோட்டல் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் n into 2l. என்ன சொல்ல வரீங்கன்னு எங்களால உணர முடியுது. n into 2lக்கு பதிலா கேபிட்டல் n போட சொல்றீங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் எழுத சொல்றீங்க. அவ்வளவுதான். அடுத்த ஸ்டெப்ல b equal to
மியூ நாட் 2 இங்க போட்டுக்கிறேன் NIA/4πr³ முடிஞ்சிச்சு. ரைட்டா? இந்த லாஸ்ட் ஸ்டெப் யாராவது நீங்க சொல்லுங்க பாக்கும். இங்க இருந்து ஃபைனல் ஸ்டெப் நான் எழுதணும். டக்குன்னு சொல்லுங்க. சொல்லு, சும்மா சொல்லு. நான் தானே. இதான் லாஸ்ட் ஸ்டெப். இந்த ஸ்டெப்பை கொஞ்சோண்டு மாத்துனீங்கன்னா நீங்க தேடி வந்தது கிடைச்சிரும். B = சொல்லு. சொல்ல மாட்டியா? சரி விடு. அந்த NIAக்கு பதிலா என்ன எழுதணும்? அதையா சொல்லு. NIAக்கு பதிலா என்ன எழுதணும்? M. அவ்வளவுதான். இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இல்ல. ஆமா சரி. ஒரு பார் மேக்னெட்டோட ஆக்சியல் லைன்ல இவன் தான் இருப்பான். μ0/4πr³ மேஜிக் மாதிரி இருக்கும் பாருங்க. அப்போ ஒரு கரண்ட் கேரிங் சொலினாய்டோட ஆக்சியல்லையும் அவன் தான் இருக்கான். அப்போ உண்மைதானே, கரண்ட் கேரிங் சொலினாய்டு ஆக்ட் ஆஸ் அ பார் மேக்னெட். கரண்ட் கேரிங் சொலினாய்டு ஆக்ட் ஆஸ் அ பார் மேக்னெட். காரணம் கேட்டாங்கன்னா, பார் மேக்னெட்டோட ஆக்சியல் லைன்ல என்ன ஆன்சர் வருமோ அதே தான் வரும். ஈக்குட்டோரியல்ல என்ன வருமோ அதே தான் வரும். ஈக்குட்டோரியலுக்கு ப்ரூஃப் வேண்டாம், ஆக்சியலுக்கு மட்டும் நீ கொடுத்தாலே போதும். ஒரு கொஸ்டின் படிக்கிறதே நமக்கு போதும். ரைட்டா? ஸோ ஒரே ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிட்டா நீங்க ஜாலியா போயிடலாம். இங்க பாருங்க. ஒன்றும் இல்லை. கரண்ட் கேரிங் சொலினாய்டு ஆக்ட் ஆஸ் அ பார் மேக்னெட். நான் என்ன பண்றேன், ஒரு சாலினாய்டு போட்டிருக்கேன். இந்த மாதிரி சாலினாய்டு தான் நான் உனக்கு இப்படி காமிச்சிருக்கேன். அதுல ஒரு ஸ்மால் கவனிக்காத, நல்லா கவனி. ஒரு ஸ்மால் போர்ஷனை டிஎக்ஸ் அளவுக்கு கன்சிடர் பண்ணிக்கிறீங்க. சென்டர்ல இருந்து அந்த டிஎக்ஸ் வந்து எக்ஸ் அளவுக்கு இருக்கு. சென்டர்ல இருந்து நீங்க கன்சிடர் பண்ற பாயிண்ட் வந்து 6. ஏ வந்து ரேடியஸ். உன்னோட விருப்பம். நீ ஏ யூஸ் பண்ணிக்கோ, ஆர் யூஸ் பண்ணிக்கோ, மேல இருக்கிற ஸ்மால் ஆருக்கு பதிலாக எக்ஸ் யூஸ் பண்ணிக்கோ, இந்த டிஎக்ஸ்க்கு பதிலாக டிஆர் யூஸ் பண்ணிக்கோ. இவனை யாரும் கேட்கவே மாட்டாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த டெரிவேஷன் நம்மளோடதா இருந்தா நீ என்ன சொல்லணும், ஏபி த ரேடியஸ், ஆர்ன்றது டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சென்டர்ல இருந்து இந்த கன்சிடர் பாயிண்ட். அதெல்லாம் எழுதிட்டு சொன்னீங்கன்னா யாரும் தப்பு போட முடியாது. இல்ல அந்த அளவுக்கு நாங்க போகல சார், இங்கேயே பாத்துக்கிறோம், முடிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எழுதும்பொழுது கவனமா இருக்கணும். μ0 NIA² பதிலா dx. ஏன்னா இந்த டேர்ன் வந்து வெறும் dxல மட்டும்தான். அதுக்கப்புறமா டினாமினேட்டர் டேர்ம் எல்லாத்தையும் ஷார்ட் பண்ணிருங்க, r³ மாறிடும். செகண்ட் ஸ்டெப் r³ ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா 2π மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிருங்க. 4வது ஸ்டெப்ல லிமிட் போட்டுக்கோங்க. 5வது ஸ்டெப்ல கான்ஸ்டன்ட் தூக்கி வெளில போட்டு dx மட்டும் அங்க போட்டுருங்க. ஸோ dx இன்டகிரேட் பண்ணீங்கன்னா 2l. அதனால இந்த எண்ணையும் 2l ஒன்னா சேர்த்து கேபிட்டல் எண்ணா மாத்திருங்க. ஃபைனலா நீ தேடி வந்தது μ0/4π 2m/d³ r³ x³ உன் விருப்பம். நீ அங்க என்ன யூஸ் பண்ணிருக்கியோ அந்த கியூப் வரணும். ஆக மொத்தம் வேற யாரும் இல்லை, இவன் தான் டிஸ்டன்ஸ். அதாவது சென்டர் ஆஃப் த பார் மேக்னெட் அல்லது சென்டர் ஆஃப் தி சாலினாய்ட்ல இருந்து கன்சிடர் பாயிண்ட் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு. சில நேரங்கள்ல எக்ஸ் யூஸ் பண்ணும், சில நேரங்கள்ல டி யூஸ் பண்ணும். இந்த கொஸ்டின்ல ஆர் யூஸ் பண்ணிருக்கோம். அதனால நீ என்ன பயன்படுத்துறியோ அதுதான். ரைட்டா? 90% ஆஃப் லெசன் முடிஞ்சிருச்சு. அடுத்தது டயாமேக்னெட், பாராமேக்னெட், ஃபெர்ரோ மேக்னெட். கண்டிப்பா ஒரு 45 மினிட்ஸ் ஆகுது தேவை. தனியா டயா, தனியா பாரா, தனியா ஃபெர்ரோ. ஸோ இதை இப்போ கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஒரு நிமிஷம். இதுக்கு என்கிட்ட ஒரு சிம்பிள் நோட்ஸ் இருக்கு. டயா, பாரா, ஃபெர்ரோ அதை அனுப்பி ஒரு பிரிண்ட் அவுட் மட்டும் எடுத்து வச்சுக்கோ, இல்லைன்னா ஒரு நோட்ல பார்த்து கூட எழுதி வச்சுக்கோ. ரைட்டா? ஸோ என்னெல்லாம் இன்னைக்கு பேசலாம் கவனமா கவனி. சொல்லுமா சார். சொல்லுமா சார், நம்ம லிமிட்ஸ் வந்து 0 to 2l போடலாமா சார்? ஏன் 0 to 2l? ஓ, நீ இந்த எண்ட்ல நம்ம கன்சிடர் பண்றது சென்டர்ல இருந்து நம்ம கன்சிடர் பண்றோம். சென்டர்ல இருந்து லெஃப்ட்ல எவ்வளவு தூரம் எடுக்கணும், ரைட்ல எவ்வளவு தூரம் எடுக்கணும், அப்படிதான் லிமிட் போடணும். நீ கன்சிடர் பண்றது ஃப்ரம் எண்டா இருந்தா நீ சொல்றது ரைட். ஃப்ரம் எண்டா இருந்தா, எண்ட்ல இருந்து உனக்கு அந்த பாயிண்ட்ல வேணும் அப்படின்னா நீ என்ன பண்ணணும், 0 to 2l எடுத்துக்கணும். அப்ப ஆருக்கு பதிலா r+l எடுத்துக்கணும். புரியுதா நான் சொல்றது? எஸ் சார். இந்த நீ இப்போ ஒரு டைம் டயக்ராம் பாரு. நீ கேட்குற கேள்வி எனக்கு நல்லாவே புரியுது, நல்லாவே கொஸ்டின் கேட்குற. இங்க பாருங்க எல்லாருமே கவனிங்க. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இது வந்து அந்த சொலினாய்ட் என்னாச்சு, ஒரே நிமிஷம். ஸோ இது வந்து அந்த சொலினாய்ட்.
நீங்க லிமிட் வந்து பிளஸ் எல்ல இருந்து மைனஸ் எல்ல இருந்து பிளஸ் எல் எடுக்கிறதுக்கு பதிலா 0 to 2L எடுத்தா என்ன அப்படின்னா நீ கன்சிடர் பண்றது ஃப்ரம் இங்க இருந்து கன்சிடர் பண்ணிருக்கணுமா, இந்த எண்ட்ல இருந்து கன்சிடர் பண்ணிருக்கணும் இந்த பாயிண்ட் பி. ஸோ அந்த எண்ட்ல இருந்து கன்சிடர் பண்ணா நமக்கு எப்படி மேக்னெட்டிக் ஃபீல்டு கிடைக்கும். அதனால சென்டர்ல இருந்து லெஃப்ட்ல ஒரு மைனஸ் எல், ரைட்ல ஒரு பிளஸ் எல், அப்படிதான் கன்சிடர் பண்ணும். அப்படி கன்சிடர் பண்ணும் பொழுதுதான் அது டோட்டலா 2Lன்னு வந்துடும். ரைட்டா? Yes. அடுத்தது ஒரே நிமிஷம் போயிடலாம், ஒரு 2-3 மினிட்ஸ் மட்டும். கவனமா என்னெல்லாம் பேசணும். கேபிட்டல் எம் இன்ட்டு 2L பார்த்துட்டே வா, ஃபாஸ்டா பார்த்துட்டு வா. கேபிட்டல் எம் ஐ இன்ட்டு ஏ, கேபிட்டல் எம் ENH/4πm. யாராவது சொல்ல ட்ரை பண்ணுங்க. ஒரு பார் மேக்னெட்டை ஹரிசான்ல கட் பண்ணா நியூ மேக்னெட்டிக் மொமெண்ட் என்ன ஆகும்? டக்குன்னு சொல்லு. நியூ மேக்னெட் m/2. நிறைய பீஸா கட் பண்ணா M/n sir. m/n. ஹரிசான்ல கட் பண்ணும் பொழுது யார் கான்ஸ்டன்ட், யார் சேஞ்ச் ஆகுவா? ஹரிசான்ல கட் பண்ணும்போது யார் கான்ஸ்டன்ட், யார் சேஞ்ச் ஆகுவா? Whole strength constant. கரெக்டா பார்த்து சொல்லு. ஹரிசான்ல கட் பண்ணும்போது Sir, whole strength சேஞ்ச் ஆகும், 2L வந்து கான்ஸ்டன்ட்டா இருக்கும். ரைட்டா? இப்போ கிளியரா எல்லாருக்குமே? ஓகே, அந்த கொஸ்டினை கொஞ்சம் ஒழுங்கா படிச்சு முடிச்சிருங்க. அடுத்தது பெண்ட் பண்ணும் பொழுது என்ன ஆகும்னு படிச்சுக்கணும். அப்புறம் செமி சர்க்குலா கட் இந்த மாதிரி பெண்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னு படித்தோம். ரிசல்டன் மேக்னெட்டிக் மொமெண்ட் கண்டுபிடிக்கிறது. பேரலா இருந்தா m1 + m2, ஆன்டி பேரலா இருந்தா m1 - m2, 90 டிகிரி √m1 + m2 த ஹோல் ஸ்கொயர், இதெல்லாம் பேசணும். அதே மாதிரி மேக்னெட்டிக் லைன்ஸ் நேற்று கூட சொல்லியிருந்தேன். க்ளோஸ் இன்டர்வல் ஆஃப் B வெக்டார் டாட் DS வெக்டார் = 0ன்னு சொல்லியிருந்தேன். நெட் ஃப்ளக்ஸ் 0. ஏன்னா ஒரு பார் மேக்னெட்ல 10 லைன் வெளியில வந்தா 10 லைன் உள்ள போகும். நெட் ஃப்ளக்ஸ் 0. மோனோபோல் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு சொல்லியிருந்தேன். ரைட்டா? ஸோ மணமக்களை வாழ்த்தும் பொழுது இனிமேல் என்ன சொல்றேன், நீங்க ஒரு பார் மேக்னெட் மாதிரி சந்தோஷமா இருங்கன்னு வாழ்த்திட்டு வா. ஏன்னா ஒரு ஆள் இல்லைன்னா இன்னொரு ஆள் இருக்க மாட்டாங்க. நேற்றே சொன்ன கதை தான். மோனோபோல் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். பார் மேக்னெட்டை பொறுத்த வரைக்கும் சிங்கிள்ன்ற ஒரு வார்த்தையே இல்லை, அவங்களோட டிக்ஷனரியிலே அது இருக்கவே இருக்காது. டபுள் போல். ஆனா அங்க அப்படி இல்லை. -q + q, இது ரெண்டும் ரொம்ப செல்ஃபிஷ். +q தனியா பிரிச்சு வச்சுக்கலாம், -q தனியா பிரிச்சு வச்சுக்கலாம். யாரோட துணையுமே இல்லாத அவங்க பாட்டு ஜாலியா இருந்துருவாங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா மோனோபோல் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்ன்ற வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்கணும். நெட் ஃப்ளக்ஸ் 0ன்றதை கத்துக்கணும். ரைட்? ஸோ அங்கிருந்து போன இடம் தான் பிக்கு பதிலா μ0/4π m/d² படிச்சோம். இதை பார்த்து அப்படியே ஃபீல்டு அங்க எழுதிருங்க. 1/4πε0 q/r², எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல. So electric field equal to force experienced per unit positive charge, magnetic field equal to force experienced per unit north pole, gravitational field force experienced per unit mass. இந்த 3 லெசனும் பக்கத்து லெசனு. ரைட்டா? அதுக்கப்புறம் ஆக்சியல்ல ஃபார்முலா B = μ0/4π 2m/d³. ஈக்குட்டோரியல் ஃபார்முலா μ0/4π m/d³. அதே மாதிரி சாலினாய்டு இப்போ பார்த்தது இதே ஃபார்முலா தான் திரும்பி வந்துடும். ஸ்டார்ட் பண்ணும் பொழுது μ0 ni a²/2 × a² + r² ஹோல் பவர் 3/2ல ஸ்டார்ட் பண்ணி இங்க முடிக்கணும். ரைட்டா? டார்க்குக்கு பதிலா mb sin θன்னு சொல்லி கொடுத்தேன். ஒர்க் டன்னுக்கு பதிலா mb cos θ1 - cos θ2ன்னு நம்ம பேசியிருந்தோம். அதே மாதிரி பொட்டென்ஷியல் எனர்ஜி -mb cos θ, எப்போ மேக்ஸிமம், எப்போ மினிமம், எப்போ ஸ்டேபிள், எப்போ அன்ஸ்டேபிள், எல்லாமே தரவா தெரிஞ்சிருக்கணும். நியூட்ரல் ஈக்குலிபிரியம் வரைக்கும். ரைட்டா? ஸோ ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் லெசன் முடிஞ்சது. இன்னும் நீங்க கத்துக்க வேண்டியது டயாமேக்னெட், பாராமேக்னெட், ஃபெரோ மேக்னெட். அவசரமே இல்லை. கம்மிங் வீக் வெனஸ்டே அன்னைக்கு ஒரு 45 மினிட்ஸ்ல இந்த லெசன் நம்ம முடிச்சிருவோம். ரைட்? இப்போ அடுத்த ஷெட்யூல் கம்மிங் சண்டே கம்பல்சரி